தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. யார் அவரு? The one, the only Captain Vijaykanth. கருணை உள்ளம் அதோடைய உதாரணமாக புரட்சி கலைஞர் அவர்கள் வாழ்ந்திருக்காரு. உலகத்துல கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நீங்க ரியல் கேப்டன் சார். அவங்களோட குடிசையில உட்கார்ந்து நான் தூங்கி இருக்கேன், சிம்மனி விளக்குல நான் படுத்தலாம் உருண்டு இருக்கேங்கிறது யாரும் புரியாம இருக்கிறாங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோன்ற இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வேற யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்க கிடைக்கும். இதுக்கு மேல நான் என்னையா கொடுப்பன பண்ணிருக்கணும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடை கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம்? கொண்டும் ஜனங்களோட வயிறை சுருங்க விட்டுறாதீங்க. இல்லேன்னு வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லிடாதீங்க. அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க ஒத்தாளாந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க விருப்பப்படி எல்லாம் நல்லபடி நடக்க கவலை விடுங்க. எடுத்துக்க, என்ன ஏக்கற நீ எடுத்துக்கிய. மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? அட போதாயி, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. யாராவது செலவு பங்கு நினைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஊதுற காத்துல அணைஞ்சு போறதுக்கு மெழுகு வச்சு நினைச்சா என்ன எரிமலை? கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. ரொம்ப சாதாரணமா பேசிட்டேன். இப்பதான் தெரியுது இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலயும் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் இருக்கீங்க. என் மேல நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும். நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு லட்சியம் உள்ளவன். எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. ஜெய் ஹிந்த்.